வணக்கம். மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. பெரிய காலாப்பட்டு MOH அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பாக தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு MOH அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலில் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் விருத்தம்பாள், பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன், தலைமை ஆசிரியர்கள் பூங்குன்றன், தேசிய நலப்பணி திட்ட ஆசிரியை ரமணி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் நந்தினி சிறப்பாக செய்திருந்தார். முருக பக்தர்கள் மாநாட்டில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி தலைவர் அனுசுவை ஒருங்கிணைப்பில் திரளாக கலந்து கொண்ட நிர்வாகிகள். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிகள் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஏற்பாட்டில் தொகுதி தலைவர் அனுசுவை ஒருங்கிணைப்பில் சுமார் 3 பேருந்து, ஒரு வேன், 4 கார் என 8 வாகனங்கள் மூலமாக சுமார் 250க்கும் மேற்பட்ட பக்தர்கள் எல்ஆர்பாளையம், ஏழுமலை, பாபு, காட்டேரிக்குப்பம், ஜெயக்குமார், சேகர், குமாரபாளையம், ஜெயலட்சுமி, செட்டிப்பட்டு குணசேகரன், கூனிச்சம்பட்டு, KTR களியபெருமாள், திருக்கனூர் TSA கண்ணன், சோம்பட்டு தமிழ்மணி, PS பாளையம் அனுசுவை ஆகியோர் தலைமையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அர்ச்சுன சுப்புராய நாயகர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தினமலர் பட்டம் இதழை இந்த கல்வியாண்டு முழுவதும் தனது சொந்த செலவில் வழங்கும் நிகழ்ச்சிக்கு நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுகு பாஸ்கர் அவர்கள் தலைமையேற்று மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் நிலை 1 திருமதி சின்னமேரி, நிலை 2 திருமதி கோமதி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர். ஆசிரியர் திருமதி ஷீலா அவர்கள் தொகுப்புரை வழங்கினார். மேலும் தினமலர் பட்டம் இதழினால் மாணவியரின் வாசிப்பு திறன் மேம்படுதல், பொது அறிவு வளர்த்தல், நாட்டு நடப்புகள் தெரிந்து கொள்வது உள்ளிட்ட தகவல்களை மாணவிகள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த பட்டம் இதழ் வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை வெளிவருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 2025ஆம் ஆண்டின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 25/6/2025 புதன்கிழமை அன்று காலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பந்தக்கால் முகூர்த்தம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஹார்ட் ஃபுல்னஸ் தியான மண்டபத்தில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள ஹார்ட் ஃபுல்னஸ் தியான மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை மையப்படுத்தி 20, 21, 22 ஜூன் ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து யோகாசனங்களும் தியான பயிற்சியும் இலவசமாக பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 130 பேர் கலந்து கொண்டு இதில் பயனடைந்தனர். ஜூன் 21 அன்று மாலை பிரத்யேகமாக உலக யோகா தினத்தை கொண்டாடும் வண்ணம் பயிற்சிகளுடன் கூடிய விழாவும் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் அவர்கள் தலைமை தாங்கினார். புதுச்சேரி வர்த்தகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு முன்னிலை வகித்தார். ஹார்ட் ஃபுல்னஸ் நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சிறப்புரை வழங்கினார். பயிற்சியாளர் பெரியாண்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினர். 3 நாள் யோகா பயிற்சி வகுப்புகளை பிரகான் மற்றும் புவனேஸ்வரி நடத்தினர். மைய ஒருங்கிணைப்பாளர் பத்மபிரியா மற்றும் மூத்த பயிற்றுனர் சித்தானந்தம், பயிற்றுனர் மான்சி, சுந்தரி, நித்யா மற்றும் தன்னார்வலர்கள் முருகன், ரமேஷ், பூரணி, மௌனிகா, நிலா மற்றும் இளைஞர்கள் புவிராஜ், கீர்த்தி, மகேந்திரன், சுமித்ரா மற்றும் சந்தோஷ் இதர தன்னார்வலர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். எண்வகை யோகா கலைகள் இந்தியாவில் பண்டைய காலங்களில் குரு சிஷ்ய முறையில் அனைவருக்கும் கற்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்தியாவில் கலை, அறிவியல், ஆன்மீகம், வாழ்வியல், பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது. அதனால் இவைகள் இன்றும் இந்தியாவின் தொன்மைமிகு பெருமைமிகு கலாச்சார அடையாளங்களாக கருதப்படுகிறது. இவைகளை நிகழ்காலத்தில் மக்களிடையே கொண்டு செல்ல புதுவை ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் 5 குறுக்கு தெருவில் உள்ள ஹார்ட் ஃபுல்னஸ் தியான மையத்தில் வாரத்தில் 3 நாட்கள் யோகாசன பயிற்சிகள் சொல்லித் தரப்படுகின்றன. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 முதல் 8 மணி வரை தியானமும் சொல்லித் தரப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு கூட்டு தியானமும் நடத்தப்படுகிறது. ஆன்மீகத்தில் விருப்பமுள்ள அனைவருமே இந்த பயிற்சிகளை கட்டணம் எதுவுமின்றி கற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். புதுச்சேரி கால்பந்து சங்கம் குழு பிரிவு லீக் 2024-25 பிரம்மாண்ட துவக்கம். புதுச்சேரி கால்பந்து சங்கம் நடத்தும் குழு பிரிவு லீக் 2024-25 போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை LFP விளையாட்டு மைதானத்தில் நேற்று சிறப்பாக
துவங்கிய போட்டியானது ஜூலை 10 அன்று நிறைவு பெறுகிறது. துவக்க விழாவில் சபரி வித்யாசன மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன் முக்கிய விருந்தினராக பங்கேற்றார். விருந்தினர்களாக புதுச்சேரி காவல்துறை ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் மனோகர் மற்றும் முத்தியால்பேட்டை காவல்துறையின் சப் இன்ஸ்பெக்டர் அருள்குமார் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் அனைவரும் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் டி. நெஸ்தோர் அவர்களால் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டனர். அவருடன் சங்கத்தின் கௌரவ செயலாளர் எஸ். தனசேகர், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் எம். நாராயணமூர்த்தி மற்றும் நிர்வாக தலைவர் கே. சதீஷ்குமார் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தினர். போட்டியில் பங்கேற்கும் 17 அணிகள் பாரதியார் எஃப்சி, அருள் எஃப்சி, ஆண்டனி அமல்ராஜ் எஃப்சி, லாலுமீரை எஃப்சி, கிங்ஸ்டார் எஃப்சி, ஷீகோ ஸ்போர்ட்ஸ் ஹாக்ஸ் எஃப்சி, நவோதயா பழைய மாணவர்கள் அண்ணா எஃப்சி, கிருஷ்ணன் மெமோரியல் எஃப்சி, கோயம்புத்தூர் எஃப்சி, புதுச்சேரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ், ஜேபியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக் எஃப்சி, ஜிவி ஸ்போர்ட்ஸ் கிளப், கிட்டக் கிக்கர்ஸ் எஸ்ஏ, எல்எஃப்பி கால்பந்து அகாடமி, சோமசுந்தரனார் எஃப்சி. இந்த அணிகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் வெற்றி பெறும் அணிகள் 2 அரையிறுதிப் போட்டிகளில் மோதும். அரையிறுதி வெற்றியாளர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற, தோல்வியடைந்த அணிகள் 3ஆம் இடத்திற்காக மோதுவார்கள். துவக்கப் போட்டியில் அருள் எஃப்சி மற்றும் ஆண்டனி அமல்ராஜ் எஃப்சி அணிகள் மோத, ஆண்டனி அமல்ராஜ் எஃப்சி அணி 5 கோல்களுடன் சிறப்பாக வெற்றி பெற்றது. புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பாக பங்கேற்கும் அனைத்து அணிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.